நம்ம இந்த லவ் ஆஸ்ட்ரோ தான் பார்த்துட்டு அது என்னங்க லவ் ஆஸ்ட்ரோ அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி லவ் வரும், அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி அட்ராக்ட் ஆவாங்க, அந்த விதத்தில் பார்த்துட்டு வரும். அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஆண்கள், இவங்க லவ் எப்படி இருக்கும், கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிகம் தான். விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் இல்லாத விருச்சிகம் கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகம் கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகம் கிடையாது, இப்படி பல விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒரு விதத்தில் உண்மை, ஒரு விதத்தில் பெரிய பொய். எந்த விதத்தில் பொய் அப்படின்னா எந்த விதத்தில் உண்மை? விருச்சிகம் ஸ்கூல் படிக்கும் போதே கூட லவ் பண்ணும், ஓகேங்களா? காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமான காதல், அதில் தோல்வி அப்படின்றது வரதானே செய்யும். ஒரு மெச்சூரான லவ் சக்ஸஸ் ஆகிடுவா மேடம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா விருச்சிகத்துக்கு ஒரு 2-3 தோல்வி அப்படின்றது வரும். வந்த பின்னாடி என்ன ஆகும், அதுக்கு அடுத்து வர லவ் அப்படின்றதுல வாழ்க்கையை இவங்க புரிஞ்சுப்பாங்க. புரியல எங்களுக்கு அப்படின்னா புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. அதாவது ஒரு விஷயத்த ஒரு முறை நம்ம லைஃப்ல அனுபவிக்கும் போது அது ஒரு பெருத்த துக்கமா இருக்கும், பெருத்த துயரமா இருக்கும், பெருத்த கஷ்டமா இருக்கும். நம்ம எதுக்கடா வாழறோம், செத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதே விஷயத்த நம்ம திருப்பி எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்போது நம்மளோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும், நம்மளோட தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்கும். அட போயா த்ரிஷா இல்லைன்னா சமந்தா அந்த கணக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல. ஆக இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, விருச்சிகத்தை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. பெரும்பாலும் லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? மேக்ஸிமம் இவங்க யாரையும் ஏமாற்றவே மாட்டாங்க. இவங்க 99% ஏமாற்ற மாட்டாங்க. இவங்களை ஏமாத்துறவங்க தான் உண்டு. அப்படியே ஏமாத்துறவங்க பின்னாடி கஷ்டம் அப்படின்னாலும் அவங்க கண்ணீரை துடைக்கக்கூடிய மொத விரல் விருச்சிகத்தினோட விரலாக தான் இருக்கணும், அந்த கன்சர்ன் பர்சனோட விரலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த லவ் ஆஸ்ட்ரோ தான் பார்த்துட்ருக்கோம். அது என்னங்க லவ் ஆஸ்ட்ரோ அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி லவ் வரும், அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி அட்ராக்ட் ஆவாங்க, அந்த விதத்தில் பார்த்துட்டு வரும். அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஆண்கள், இவங்க லவ் எப்படி இருக்கும், இவங்க வாழ்க்கையில் லவ்வில் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலப்புருஷனுக்கு 8ஆம் பாவம். பொதுவாக விருச்சிகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதால இந்த விருச்சிக ராசி ஆண்களுக்கு இமோஷனலி இம்பேலன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நிறைய நெகட்டிவாக சொல்லுவாங்க. கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிகம் தான். விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் இல்லாத விருச்சிகம் கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகம் கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகம் கிடையாது, இப்படி பல விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒரு விதத்தில் உண்மை, ஒரு விதத்தில் பெரிய பொய். எந்த விதத்தில் பொய் அப்படின்னா எந்த விதத்தில் உண்மை? விருச்சிகம் ஸ்கூல் படிக்கும் போதே கூட லவ் பண்ணும், ஓகேங்களா? காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமான காதல், அதில் தோல்வி அப்படின்றது வரதானே செய்யும். ஒரு மெச்சூரான லவ் சக்ஸஸ் ஆகிடுவா மேடம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா விருச்சிகத்துக்கு ஒரு 2-3 தோல்வி அப்படின்றது வரும். வந்த பின்னாடி என்ன ஆகும், அதுக்கு அடுத்து வர லவ் அப்படின்றதுல வாழ்க்கையை இவங்க புரிஞ்சுப்பாங்க. புரியல எங்களுக்கு அப்படின்னா புரியுற மாதிரி சொல்கிற பாருங்க. அதாவது ஒரு விஷயத்த ஒரு முறை நம்ம லைஃப்பில் அனுபவிக்கும் போது அது ஒரு பெருத்த துக்கமாக இருக்கும், பெருத்த துயரமாக இருக்கும், பெருத்த கஷ்டமாக இருக்கும். நம்ம எதுக்கடா வாழறோம், செத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதே விஷயத்த நம்ம திருப்பி எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்போது நம்மளோட தைரியம் வேற லெவலில் இருக்கும், நம்மளோட தன்னம்பிக்கை வேற லெவலில் இருக்கும். அட போயா த்ரிஷா இல்லைன்னா சமந்தா அந்த கணக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல. ஆக இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, விருச்சிகத்தை பாருங்க, எப்பயுமே நீங்கள் பாருங்க, விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா? ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம். இந்த ராகுவும் கேதுவும் ஷேடோ பிளானட்ஸ், பாம்பு கிரகம், அதுக்கு மேலே ராட்சஸ், இவங்க உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றாலும் விருச்சிகத்துக்கு இன்பில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேற லெவலில் சாதிப்பாங்க. எதுலையாக இருந்தாலும், அது லவ்வாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, எதில் நினைக்கிச்சு அவங்க சாதிக்கணும் நினச்சிட்டா போதும் அவங்களால சாதிக்க முடியும். எங்கள் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி, சந்திரனை தூக்கி ஓரமாக வைங்க, அவரை பற்றி என்னத்துக்கு யோசிப்பானே. அவர் அப்படி பார்த்தா ரோஹிணியில் கூட தான், ரோஹிணி சந்திரன் உச்சம் இல்லைங்களா, அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் குழம்புவாங்க, ஓகேங்களா? அப்போ சந்திரன் நீச்சம் அடைஞ்சாதான் குழம்புவாங்க அப்படின்றது இல்லை. குழப்பம் எப்பயுமே பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ குழம்புறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தெளிவாகும் இல்லைங்களா? எவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம புத்திசாலியாகும், மூளையை குறைஞ்சிட்டே இருக்கும், குழப்பிக்கிட்டே இருக்கணும், அதிமேதாவியாகும். இதெல்லாம் உண்மை. அப்போ நீச்சமடைகிறது நல்லது தான், ஓகேங்களா? சரி,
உங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் விருச்சிகம் ஒரு பொண்ணை பார்க்குது அப்படின்னா, அந்த பொண்ணை பார்த்த உடனே எதை பார்த்து லவ் பண்ணும்? பொண்ணோட அழகை பார்த்தா இல்லைங்க, அறிவை பார்த்தா இல்லைங்க, புத்திசாலித்தனத்தை பார்த்தா இல்லைங்க, பொண்ணுனோட தைரியத்தை பார்த்தா அதுவும் இல்லைங்க, வசதியை பார்த்தா இல்லைங்க, படிப்பை பார்த்தா இல்லைங்க, ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தா இல்லைங்க. அப்போ எதை தாங்க பார்த்து லவ் பண்ணும்? பொண்ணுனோட மனசை பார்த்து லவ் பண்ணும். விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க ரொம்ப அன்பாக இருக்கவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அது? பொதுவாக வந்து பாருங்க, விருச்சிகம் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர்னோட லவ் அப்படின்றது கிடைக்காது. சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அம்மா விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அம்மானோட பாசம் இருக்காது. அம்மா கூட இருந்தாலும் அம்மா அவங்களுக்காக வாழக்கூடிய அம்மாவாக இருப்பாங்க. அம்மா கூட இருந்தாலும் என் கூட 3 பேர் பிறந்தாங்க, அவங்களெல்லாம் எங்கள் அம்மாக்கு பிடிக்கும், என்னை பிடிக்காது, என்ன காரணம்னே தெரியாது. இந்த மாதிரி இல்லைங்க, அம்மா நான் பிறக்கும் போதே இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அம்மானோட அன்பை மிஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். நான் எங்கள் அம்மா கூட தாங்க இருக்கேன். உண்மைதான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனும் விருச்சிகம் தான். எங்கள் அம்மா, அதாவது என்னோட அன்பெல்லாம் அவன் மிஸ் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவன் தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தீபா நீ அதை செய், தீபா நீ இதை செய் அப்படின்லாம் சொல்லுவான். நான் வந்து ஒரு ஐடியல் மதர். என் பையனும் விருச்சிகம் தான். இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது, பட் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? அப்போ நான் நிறைய நேரம் யோசிப்பேன், நான் வாழ்றதே என் பையனுக்காக அப்படின்னு தான் யோசிப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஐடியல் மதர். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப கம்மி தான். மெஜாரிட்டி வந்து நான் சொன்ன மற்ற ரீசன்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி இருக்க விருச்சிகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள், அவங்க அம்மா வந்து ரொம்ப உருகி அம்மானாலே தாயினும் சிறந்தது எதுவும் இல்லை இல்லைங்களா? தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு ஈசனை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ அம்மாவுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. அம்மாவை யார் கூடயும் கம்பேர் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட அம்மா இவங்களுக்கு பெருசாக நல்லபடியாக அமையல, நான் சொன்ன நிறைய ரீசன்ஸ்னால. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டினோட அம்மா மாதிரி எனக்கு ஒரு லவ்வர் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு பொம்பளை பிள்ளை பார்க்குறாங்க, அந்த பொண்ணு படிச்சிருக்கா படிக்கலையா அதை பற்றிலாம் இல்லை. நான் பெருசாக படிச்சிருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருந்தாலும் நான் வந்து வெளியே போகிறேன், நான் என்னோட காரில் போயிட்டு இருக்கும்போது, நான் விருச்சிகம்னு வச்சுக்கோங்க, நான் விருச்சிக ராசி ஜென், காரில் போயிட்டே இருக்கேன். ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு கண்ணு தெரியாதவங்க அப்படியே தடுமாறி நடந்துட்டு இருக்காங்க. இது எல்லாரும் செய்யக்கூடியது தான். கண்ணு தெரியாதவங்க இருந்தால் கூட்டிகிட்டு போய் விட்டுறது தான் இல்லைங்களா? அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்கள கையை பிடிச்சி இவங்க வண்டியை நிறுத்தி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு, கஜினி படம் பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா? உண்மை அதுதான். ஆக்சுவலி என்னென்னா, கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு, இது கஜினி படத்தில் வரல, ஓகேவா? சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு அவங்கள பாசமாக பார்த்துக்குது. அந்த பொண்ணு ஹசீன் மாதிரி அழகா இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, இருந்தாலும் இந்த மனசு எனக்கு பிடிக்குது. யாருன்னே தெரியாது, ரோட்டில் போகிற ஒரு தேர்ட் பர்சன் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து கண்ணு தெரியலன்னா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வந்து அவங்கள வந்து ரோடை க்ராஸ் பண்ணி விடுவாங்க. இது எல்லாமே செய்யறது இல்லையா? அங்கே போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றியா, காஃபி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா அப்படின்னு சாப்பிட வாங்கி கொடுக்குது. அப்படின்னும் போது அந்த பொண்ணுனோட தாய்மை மனசு எனக்கு பிடிக்குது. தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி யாரு அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஆண்கள் அப்படிதான் நினைப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு, அந்த க்ஷணம், அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணிட்டேன், ஷீ இஸ் மை லைஃப் பார்ட்னர், ஷீ ஷுட் பி மை லைஃப் பார்ட்னர். இவளை தவிர நான் வேறு யாரையும் வந்து லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்க மாட்டேன், இவ தான் என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன். அந்த பொண்ணு பார்க்க சுமாராக தாங்க இருக்குது, வசதியெல்லாம் பெருசாக கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கிறேன், எனக்கு பெரிய வசதி இருக்குது, அந்த பொண்ணுக்கு வசதியெலாம் இல்லை, ஆவரேஜாக இருக்குது பார்க்குறதுக்கு, பெருசாக படிச்சு இல்லை என்ன மாதிரி. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசாக இல்லை, எதுவுமே இல்லை. பட் அந்த மனசு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த மனசு வராது. அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஹர் அப்படின்ற மாதிரி விஷயம். சரி, இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அந்த பொண்ணு மிதுனமாக இருந்தால் பெருசாக ஒத்து வர்றது இல்லைங்க, ஓகேங்களா? விருச்சிகம் வந்து உண்மையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோல்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் அவங்களும் கோல்ட் ஹார்ட்டடாக இருந்தாலும் அதில் நிறைய கலர்ஸ் இருக்க பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கேப் மாதிரி தனம், நான் தான் சொல்கிறேனே, மிதுனம் அப்படின்னாலே கேப் மாதிரி தனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கேப் மாதிரி தனம் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கிடையாது, தான் முன்னேறதுக்கு. அதுவும் நம்ம வந்து அவங்கள பார்த்து வியக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு மிதுனத்தோட ஒத்து வருமா? ஒத்து வர்றதில்லை. அந்த பர்சன் விருச்சிகமாகவே இருந்தால் கூட விருச்சிகத்துக்கு ஒத்து வரதில்லை. என்னோட மிரர் இமேஜ் மாதிரி ஒரு பர்சனை நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா என் லைஃப் பெருசாக செட் ஆகிறதில்லை. சரி, அது தவிர மீதி ராசி அப்படின் போது அந்த பொண்ணை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனசு விருச்சிகத்துக்கு டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆளுமை இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு யார் என்ன ஏது விசாரித்து இவங்க வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்கிற விருச்சிகம் இருக்குது. இல்லை அந்த பொண்ணு வந்து வசதி கம்மி அப்படின் போது என்னோட வசதியை நான் காமிச்சா அந்த பொண்ணு என்னை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் ஒரு சாதாரண பர்சன் மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அந்த பொண்ணு எங்கே வேலை செய்யுது,
அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி என்ன நான் காமிச்சிக்கிறேன். ஒரு கஜினி படத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி தான். என்ன அதில் சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், எங்கள் பொண்ணு சாப்பாடு வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி என்னை வந்து ஒரு சிம்பிளான பர்சனாக நான் காமிச்சிக்கிறேன். இல்லை, நான் ஆல்ரெடி சிம்பிளான பர்சன் தான். அப்போ நான் யார் அப்படின்றத உண்மையை காமிக்கிறேன். நானும் உன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த பொண்ணு ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு இதுதான் என் வசதி, இதுதான் என்னோட சுச்சுவேஷன், இதுதான் அப்படின்றத நான் உங்ககிட்ட உண்மையாக காமிக்கிறேன். காமிச்சு நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன். நான் எந்த விதமான போலித்தனம் பண்ணுறதில்ல, ஏமாத்துறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. என்ன நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தி காமிக்கிறது இல்லை. என்னை பற்றி நான் ஒரு புதுசாக ஒரு படம் எடுத்து முன்னாடி ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணல. வாட் ஐ எம் ஆஸ் இட் இஸ், ஐ எம் எக்ஸ்போசிங் மை செல்ஃப் டு யூ அப்படின்றது தான் விருச்சிகம். அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான். இவங்களோட நேர்மை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு முன்னாடி வசதியாக இருந்தாலும் வசதி இல்லாத மாதிரி காமிச்சு அந்த பிள்ளை கூட பழகுவாங்க. நார்மலான பர்சனாலிட்டி தான் யார், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சனாக இருக்கேன் அப்படின்னா நான் இதுதான், நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், என்னோட வசதி இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் நீ அந்த பார்த்த பற்றியா அப்பயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் வந்து நான் என் லைஃப்பில் வந்து பார்ட்னராக இருக்கணும், லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றத உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல் உள்ளதை உள்ளபடியே சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் அதை அக்செப்ட் பண்ணும். அது வந்து மிதுனமாக இருந்தால் பொண்ணு அக்செப்ட் பண்ணாது, அப்படியே அக்செப்ட் பண்ணாலும் பொண்ணு ஏமாற்றிடும். விருச்சிகமாக இருந்தால் பெருசாக ஒத்து வரதில்ல. மிரர் இமேஜ், நான் கோவப்படும் போது அவளும் கோவப்படுவா, நான் சிரிக்கும் போது அவளும் சிரிவா, நான் கத்தும் போது அவளும் கத்துவா. எங்கள் 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி குணாதிசயங்கள் தான் இருக்குது. பிளானட்டரி பொசிஷன் சுய ஜாதகத்தில் மாறுது அப்படின்னாலும் நான் பார்த்த வரைக்கும் பெருசாக விருச்சிகமே ஒத்து வர்றதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ண ஆரம்பித்த முன்னாடி அந்த பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னா ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ தான் எனக்கு எல்லாம், நான் வந்து உனக்காக எது வேணா செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் செய்வேன் அப்படின்னு அந்த பாசத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா விருச்சிகம். இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி மிதுனமாக இருக்குது, விருச்சிகமாகவே இருக்குது அப்படின்னா நடுவில் அந்த பொண்ணு ஒரு செல்ஃபிஷாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லை எங்கள் வீட்டில் வந்து நீ மிடில் கிளாஸு வசதியான வீட்டு பையன் எனக்கு வந்திருக்கா, எனக்கு வந்து வரன் கேட்டு வந்திருக்காங்க, எங்கள் அம்மாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, எங்கள் அம்மா செத்துருவேன்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அது பண்ணுறாங்க, இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணிக்குது, பிரேக்கப் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணை நினச்சி ரொம்ப நாள் மனசில் அழுதுட்டு இருக்கவங்க, குமுறிட்டு இருக்கவங்க, அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னா விருச்சிகம். பெருசாக வந்து தாடி வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் தன்னோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா முழுசும் கெடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விருச்சிகம் இருக்குது அப்படியே எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீ எப்படி லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனாலும் அதில் ஆழ்மனதில் அவங்க ஏமாந்து அவங்க மூலையில் உட்காந்துருவாங்க. அந்த பொண்ணு நல்லா வாழட்டும் அப்படின்ற எண்ணம் விருச்சிகத்துக்கு உண்டு. சரி விடு, அவள் வந்து நம்மளை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள மீட்டு கொண்டு வந்து திருமணம் பண்ணி வச்சாலும் அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு பெருசாக பிடிப்பு அப்படின்றது இருக்காது. அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப நாள் போராட்டம், மீண்டு வந்தோம் அதை மறக்க முடியாத அந்த நினைவலைகள் வந்து பார்த்திங்கன்னா என் மனசில் ஒரு பெரிய வந்து வேறு ஊன்றிடுச்சு, ஆலமரமாக வேறு ஊன்றி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டில் எண்டு வரைக்கும் அந்த நினைவு அவங்கள விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பிள்ளை இவங்களை ஏமாற்றிட்டு போன பிள்ளை பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு வரா, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வந்தால் இவங்க முன்னாடி வருத்தப்படுறா, இல்லை வந்தாலும் அந்த ஏமாற்றத்தை இவங்க நினைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, சௌக்கியமாக இருக்கியா, இல்லை எனக்கு இந்த பிரச்சனை, கவலைப்படாதன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் விருச்சிகத்துக்கிட்ட உண்டு. விருச்சிகம் கத்தும், கோவப்படும், டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும், அது மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி கோவப்படுறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். ஆக விருச்சிகத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு இமோஷ்னல் பாண்டிங் அப்படின்றது எப்பயுமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எக்கனாமிக்கலி சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஃபேமிலி ரொம்ப வசதி கம்மியாக இந்த காசு வச்சுக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த பொண்ணு படிக்கணுன்னா படிக்க வைப்பாங்க, அந்த பொண்ணு டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்தை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. பெரும்பாலும் லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, மேக்ஸிமம் இவங்க யாரையும் ஏமாற்றவே மாட்டாங்க. இவங்க 99% ஏமாற்ற மாட்டாங்க. இவங்களை ஏமாத்துறவங்க தான் உண்டு. அப்படியே ஏமாத்துறவங்க பின்னாடி கஷ்டம் அப்படின்னாலும் அவங்க கண்ணீரை துடைக்கக்கூடிய மொத விரல் விருச்சிகத்தினோட விரலாக தான் இருக்கணும், அந்த கன்சர்ன் பர்சனோட விரலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இப்போ வந்து காம்ப்ளிகேஷனில் நான் ரொம்ப மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா சிரமத்தில் இருக்கேன்,
மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறேன், இல்லை லவ் இருக்குது, என்னோட லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் சுய ஜாதகமே ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் மேலே மனரீதியான குழப்பங்களுக்கும் உபாதைகளுக்கும் தீர்வு அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கோ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனரீதியான குழப்பங்களுக்கு நம்ம உளவியல் ரீதியாகவும் அதே மாதிரி கிரகங்களோட பொசிஷன் வச்சோம், நம்ம இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி வச்சோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஹோமியோபதி அதுக்கு இருக்கவே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சோம் ப்ராப்பர் கவுன்சிலிங் மூலியமாகவும் உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தீர்வு அப்படின்றதும் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது சாத்தியமே. உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஹாப்பியாக வாழலாம். இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. வாழ்த்துக்கள்.